தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீடான கலத்தர ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். நிறைய பேருக்கு மேரேஜை நடந்திருக்கும். அதனால நிறைய நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி வீடு வாங்கி செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு கடந்த காலத்தில் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடந்திருக்கும். அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தால் கூட அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட கெடுபலன்களிலிருந்து குரு பகவான் உங்களை பாதுகாத்து நல்ல பலன்களை சிறப்பாக செஞ்சிருப்பார். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் 7ஆம் வீடை விட்டு 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமத்து ஸ்தானம். அஷ்டமத்து ஸ்தானத்தில் குரு பகவான் உட்காரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பலன்லேருந்து கொடுக்காது. குறிப்பாக வேலை பார்க்குற இடத்துல அவமானப்படும் சூழல் ஏற்படலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது முடிக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆகும்னா நீங்கள் பஃபர் வச்சு, அதாவது 2 மந்த்ஸில் முடிக்க வேண்டிய வேலை 4 மந்த்ஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு புதுசாக ரெக்குயர்மெண்ட் கொடுத்து அது பெருசாகிடும், உங்களால் முடிக்க முடியாமல் போயிடலாம். அது 24 மணி நேரமும் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியாத அளவுக்கு வேலை அதிகமாக தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டமத்தில் சனியும் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும். அதே மாதிரி 8ல் இருக்க குரு பகவான் அதுக்குரிய கிரெடிட்ஸை கொடுக்காது. அதனால் 2 விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் வராது. அதிகமாக வேலை பார்ப்பீங்க, ஆனால் அதுக்குரிய கிரெடிட்ஸும் சேராது. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இன்னொருத்தங்களுக்கு போயிடும். அதனால் கெரியரில் அந்த அளவுக்கு க்ரோத் நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் மாற்றிக்கணும். வேலை பார்க்குறதுக்கு, அதாவது இந்த ஜாப் சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்குரிய டைம் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு மிச்ச நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெல்த்தை கவனிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா 4ல் இருக்க சனியும் சரி, 8ல் இருக்க குருவும் சரி, ஒன்று உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும், ஒன்று உளவியல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ 2மே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதால ஹெல்த்தை கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களோட பேசி உங்களுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. கெரியர் க்ரோத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் குரு பகவான் அதிசாரமாக செல்லக்கூடிய காலகட்டம், அதாவது நவம்பர் 2026 சிறப்பாக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சு, அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கான கடினமான காலகட்டத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம்.